Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. தொடர்ந்து சுயாதீன வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் ஹேமச்சந்திரன். வணக்கம். இந்த மழைக்கான கோடை மழைக்கான காரணம் என்ன? இன்னும் எவ்வளவு நாட்கள் இந்த மழை தொடருமேயானால் எந்தெந்த மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்கும்? குறிப்பா நம்ம பார்த்தோம்னா இந்த ஆண்டு மார்ச் மாதம் முதலே தமிழகத்துல வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டுச்சு. இந்த சூழல்ல கடந்த 2 நாட்களா தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள்ல, குறிப்பா உள் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள் மற்றும் காவிரி டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள்ல பரவலாக இடி மின்னலுடன் கூடிய கோடை மழை பதிவாகிட்டு இருக்கு. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வளிமண்டலத்தின் மேலடுக்குகள்ல இருவேறு காற்று சந்திப்பின் காரணமாக பகல் நேரத்துல இருக்கக்கூடிய வெப்பத்தின் காரணமாக இந்த வெப்பச்சலன கோடை மழை தமிழகத்துல தீவிரமடைஞ்சிருக்கு. இந்த சூழல்ல கடந்த சில மணி நேரமா சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்கள்லயும் பரவலாக இடிமலை மேகங்கள் காணப்படுது. அடுத்த 1 மணி நேரத்திற்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல பரவலாக இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த கோடை மழையின் இந்த சுற்ற பொறுத்தளவுக்கு நாளை வரை தமிழகத்துல தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இன்று இரவு நாளை பார்த்தோம்னா தென் மாவட்டங்கள்ல, அதாவது நமக்கு தேனி, தென்காசி, மதுரை, விருதுநகர் மற்றும் கன்னியாகுமரி, ராமநாதபுரம், தூத்துக்குடி போன்ற தென் மாவட்டங்கள்ல இன்று இரவு நாளைய தினம் பரவலாக இடி மின்னலுடன் கூடிய கோடை மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிறகு மீண்டும் ஏப்ரல் 8ஆம் தேதி முதல் தமிழகத்தில் படிப்படியாக வெப்பநிலை அதிகரிக்க தொடங்கும், வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கும். ஹேமச்சந்திரன், சென்னையை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து வெப்பமாகத்தான் இருந்து வந்தது. மார்ச் மிட்ல இருந்தே இப்போது வரைக்கும் தகித்து கொண்டுதான் இருக்கிறது. இன்றைக்கு கோடை மழை, இன்னும் ஒரு சில நாட்கள் கோடை மழை சென்னையை பொறுத்த வரைக்கும் தொடருமா? ஒரு சில நேரம் கோடை மழை என்பது அனலை கிளப்பி விட்டு செல்லும், குளிர்ச்சி அடைய வைக்காது அப்படின்னும் சொல்லப்படுவதுண்டு. இப்போது பெய்யக்கூடிய மழை எது மாதிரியான தன்மையில் இருக்கும்? இல்ல, தற்போது பார்த்தோம் பரவலா மழை பதிவாகிட்டு இருக்கு. நமக்கு ஒட்டுமொத்தமா சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல பரவலா இடிமலை மேகங்கள் காணப்படுது. இது சென்னையில் மட்டுமல்லாது உள் மாவட்டங்கள்லயும் பரவலா இடிமலை பதிவாகி இருக்கு. அப்ப இருக்கக்கூடிய தரைக்காற்றிலேயே சற்று குளிர்ந்த காற்றாதான் வீசும். இதன் காரணமா இன்றைய தினமும் நாளையும் தமிழகத்துல, குறிப்பா வடகோடி மாவட்டங்கள், சென்னை உட்பட உள்ளிட்ட மாவட்டங்கள்ல வெப்பத்தின் தாக்கம் தணிந்திருக்கும், குளிர்ச்சியான சூழல் தொடரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பிறகு மீண்டும் வெப்பத்தின் தாக்கம் ஏப்ரல் 8ஆம் தேதி முதல் தான் படிப்படியா தொடரும். இந்த மழைப்பொழிவு பொறுத்தளவுக்கு இன்றைய தினம் சென்னை, புறநகர் மாவட்டங்கள்ல கனமழை பதிவானாலும் நாளைய தினம் ஒரு சில இடங்கள்ல இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. 8ஆம் தேதி முதல் மீண்டும் தமிழகத்துல வறண்ட வானிலை என்பது திரும்பும். நன்றி ஹேமச்சந்திரன், உங்களுடைய விவரங்களுக்கு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. மதியம் 1 மணி வரை மழை தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வீரகுமார் இணைந்திருக்கிறார். வீரா, இப்போ சென்னையின் எந்த பகுதியில நீங்க இருக்கிறீங்க? அங்க மழையின் தாக்கம் எவ்வாறு இருக்கிறது? திலகவதி, மார்ச் மாதத்தினுடைய 15ஆம் தேதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக வெயிலினுடைய தாக்கம் தமிழகத்தினுடைய உள் மாவட்டங்களிலும் சென்னை உள்ளிட்ட வட தமிழக பகுதிகளிலும் கடுமையாக வீச தொடங்கியது. தற்போது 2 நாட்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டினுடைய உள் மாவட்டங்களில் விட்டு விட்டு பரவலாக மிதமானது முதல் கனமழை ஒரு சில பகுதிகளில் பதிவாகி வந்த நிலையில தற்போது சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட வட தமிழக பகுதிகளில் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கும் மேலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. அந்த காட்சிகளை தான் நமது ஒளிப்பதிவாளர் விஜய் நமக்கு தற்போது நேரலையில காண்பிக்கிறார். இந்த காட்சிகள் சென்னையினுடைய மையப்பகுதியாக இருக்கக்கூடிய தியாகராயன் நகர் பகுதியில பெய்யக்கூடிய கனமழையினுடைய காட்சிகள். சென்னையில தியாகராய நகர், சைதாப்பேட்டை, மேற்கு மாம்பலம், அண்ணா சாலை, அண்ணா நகர், கிண்டி, வடபழனி, கோடம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கும் மேலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை என்பது தற்போது பெய்து வருகிறது. தொடர்ச்சியாக வெயிலினுடைய தாக்கம் சென்னையில் அதிகரித்து வந்த நிலையில தற்போது வெயிலினுடைய தாக்கத்தை குறைக்கக்கூடிய வகையில் இந்த கோடை மழை, வெப்பச்சலன மழை என்பது அமைந்திருக்கிறது. நேற்றைய வானிலை ஆய்வு மையம் இன்றைய தினம் திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட இருக்கக்கூடிய பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கும் என தெரிவித்திருந்தார்கள். சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களில் இயல்பான வெப்பநிலை இருக்கும், லேசானது முதல் மிதமான மழை பதிவாக வாய்ப்பு இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தார்கள். தற்போது இந்த கோடை காலத்தில் பெய்யக்கூடிய இந்த கோடை மழை, வெப்பச்சலன மழை, இடி மின்னலுடன் கூடிய கனமழையாக சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களுடைய பல்வேறு பகுதிகளில் பதிவாகி வருகிறது. இந்த மழை என்பது அடுத்த 1 மணி நேரம் வரை சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட வட தமிழக பகுதிகளில்
பகுதிகளில் தொடர்ச்சியாக நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவித்திருக்கிறாங்க. இந்த மழை அடுத்த 2 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டங்கள், அதாவது வட தமிழக மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மழைக்கான மிக முக்கியமான காரணம் என்ன என்பது குறித்து வானிலை ஆய்வு மையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தனியார் வானிலை ஆய்வு மைய நிறுவனர் கேட்கும்போது, ஆந்திராவில் உருவாகிய அந்த மழை மேகங்கள் தற்போது தமிழகம், குறிப்பாக வட தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வந்ததனால சென்னை உள்ளிட்ட வட தமிழக பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்கிறது என தெரிவிக்கிறார்கள். இந்த மழை மதியம் வரை இருக்கும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக கடுமையான வெயில் வீசிய நிலையில தற்போது வெயிலின் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய வகையிலும் வெயிலினுடைய சூட்டை தணிக்கக்கூடிய வகையிலும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு இந்த கோடை வெப்பச்சலன மழை என்பது அமைந்திருக்கிறது. திலகவதி. வீரா, நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல சென்னையில மழை பெய்தால்தான் மக்கள் அவதியுறுவார்கள். ஆனா இந்த வருடத்தினுடைய முதல் கோடை மழையை சந்தித்திருக்கிறார்கள் இன்றைக்கு சென்னை மக்கள் இந்த மழையை எவ்வாறு வரவேற்கிறார்கள்? திலகவதி, நம்ம நேரலையில் இருக்கும் போதே நமக்கு தெரிகிறது, பலத்த இடி முன்னலுடன் கூடிய கனமழை என்பது தற்போது சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியாகவே பெய்து வருகிறது. சென்னை வாசிகள் கோடை காலம் தொடங்கி இருக்கிறது, அதனால மழைக்கான சாத்திய கூறுகள் ஏதும் தென்படவில்லை என்பதனால அலுவலகத்துக்கு செல்லக்கூடியவங்க, பிற வேலைக்காக வெளியில் செல்லக்கூடியவங்க ரெயின்கோட், குடை உள்ளிட்ட எந்தவித பொருட்களும் இல்லாம வெளியே வந்திருந்தாங்க. திடீர்னு எதிர்பாராத இந்த மழையினால பல இடங்கள்ல சாலைகள்ல சென்றவங்க, இருசக்கர வாகனங்கள்ல சென்றவர்கள் நனைந்தபடியே செல்றாங்க. கருமேகங்கள் சென்னையினுடைய முக்கிய பகுதிகளில் சூழ்ந்து ஒரு இருள் சூழ்ந்த ஒரு தன்மை காணப்படுவதனால வாகனத்தில் செல்லக்கூடியவங்க முகப்பு விளக்குகளை ஒளிர விட்டபடிதான் வாகனத்தில் செல்லக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறது. நீங்கள் குறிப்பிட்டது போலவே வடகிழக்கு பருவமழை அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்களில் பெய்யக்கூடிய அந்த மழை என்பது மக்களுக்கு பொதுவாக சென்னையில் இருக்கக்கூடிய அந்த தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு ஒரு பெரிய இடர்பாடை தரும், நெருக்கத்தை தரக்கூடிய ஒரு மழையாக இருக்கும். இந்த மழை தற்போது எதிர்பாராமல் பெய்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு கோடை வெப்பத்தை தணிக்கக்கூடிய வகையிலும் அமைந்திருக்கிறது. அதே போல மழைக்கு முன்னதாக ஒரு உடல், அதாவது சூடு என்று சொல்லக்கூடிய அந்த உஷ்ணமும் தென்பட்டது. அதனை தொடர்ந்து தற்போது சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. இது அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு தொடரும் என வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வீரா. Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.